இன்னொருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் வன்மத்தை கக்குற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ எதிர்த்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஒருத்த மட்டும் அந்த சென்டென்ஸை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்தது. ஏன் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும் விமனை? நம்ம ஊர்ல இருக்கிற கெட்ட வார்த்தைங்க எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்குது. ஆண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா தானே கெட்ட வார்த்தை. ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து என்னால கண்டிப்பா வேலை பார்க்க முடியாது. இப்போ ஐ எம் லைக், பட் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இந்தியா ஆகணும்னு நினைச்சது கொஞ்சம் பழிச்சிருச்சு. ஐ வாஸ் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா. வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் எம்சி, இன்னொரு பக்கம் வந்துட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் அதே நேரத்தில் மாடலிங்கும் செம்மையாக பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது அண்ட் எப்படி இதுக்கு உண்டான உத்வேகம் உங்ககிட்ட இருக்கு? நேரம் கிடைக்கிறது எப்படி நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான ஒரே பதில், நான் அனாவசியமா நேரத்தை வீணடிக்க மாட்டேன். அதாவது நிறைய பேர் காசிப் பண்ணுவாங்க, புறம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு சின்னதுல இருந்தே பிடிக்காது. அதனால அதுல என்னோட நேரம் செலுத்துறது இல்லை. பட் கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கறதுல இப்போ கொஞ்சம் ஓவரா நேரம் போயிட்டு இருக்குது. பட் அதுல நேரம் நான் அதுல செலுத்தினாலும் ஐ கெட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் தட். ஓகே, நம்ம அடுத்த கண்டென்ட் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது அது என்னையே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை, அதாவது ஓகே நீ வேஸ்ட் பண்ணல, நீ வந்து அதுல இருந்து ஏதோ கத்துக்கிற அப்படின்ற மாதிரி நான் என்ன கொஞ்சம் திருப்தி படுத்திக்கிறதுக்காக நான் ஒரு சொல்ற பதிலா இருக்கலாம். அதை தாண்டி ஐ எம் அ சோஷியலைசிங் பர்சன், பட் எனக்கு சோஷியல் சர்க்கிள் கிடையாது. ஐ எம் அ ஃப்ரெண்ட்லி பர்சன் அண்ட் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஹார்ட்லி ஒருத்தர் 2 பேர், அவங்களோட உண்மையா இருந்தா அது போதும் எனக்கு. சும்மானா இந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது அந்த மாதிரி எந்த சீனும் நான் என் லைஃப்ல பண்றது இல்லை. பண்றவங்களையும் நான் ஓகே ஒரு ரியாக்ஷன், அவ்வளவுதான். ஸோ இதனால எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. அண்ட் உட்காந்து சீரியல் பார்க்கறதுலையோ இல்லை சீரீஸ் பார்க்கறதுலையோ இல்லை படம் பார்க்கறதுலையோலாம் நான் டைமை வேஸ்ட் பண்றது இல்லை. ஆன் டே டு டே பேசிஸ் இதெல்லாம் பண்றது இல்லை. எனக்கு ஒரு ½ அன் ஹவர் டைம் தான் இருக்குதா, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், ஓகே நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேன், எது எங்கெங்கே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எடுத்த பொருளை அந்த இடத்துல நான் திருப்பி வச்சிருவேன். ஸோ அதனால எனக்கு திருப்பி அங்கே போனால் கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ எடுத்து கிரியேட் பண்ணி போட்டுட்டு ஓகே ஒரு டக்குன்னு ஒரு ரீல், இப்போ எனக்குன்னு ஒரு ஃபார்மேட் நான் அதை வந்து இத்தனை வருஷமாக பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த லைட்டிங் இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு டக்குன்னு என்னால் ஹார்ட்லி ஒரு 10 minutes கொடுத்தா கூட ஐ வில் பி ஏபிள் டு கெட் த கண்டென்ட் ஃபார் 1 minute ரீல். அண்ட் வாய்ஸ் ஓவர் வந்து நான் எப்பவுமே லேட் நைட்ஸில் தான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நிசப்தமாக இருக்கும் எங்கள் ஏரியாவை சுற்றி. அண்ட் பொண்ணெல்லாம் கூட தூங்கிடுவா. ஸோ அந்த டைமில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஐ டேக் ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் மை லைஃப். நான் என்ன இது வரைக்கும் அண்டர்கோ பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வச்சு தான். ஸோ ஆல் மை கண்டென்ட் ஆர் அரவுண்ட் மீ ஆர் அரவுண்ட் மை செல்ஃப், அரவுண்ட் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். அதை தாண்டி பெருசாக வேற எதுவும் நான் ரிசர்ச் பண்ணி போடுற அளவுக்குலாம் அதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது. அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் டைம் எஃபிஷியன்ட்லி டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒன்று இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒன்று இருக்கும். பட் நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வேற ஒன்றா வந்து நிற்போம் இல்லையா? ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? அந்த டைம் உங்களோட ஆசைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அப்போ தான் நம்ம சுஷ்மிதா சென் அண்ட் ஐஸ்வர்யா ராய் இவங்க 2 பேரும் மிஸ் யூனிவர்ஸ் அண்ட் மிஸ் வேர்ல்டு ஆனாங்களா. ஸோ அப்போ எனக்கு மிஸ் வேர்ல்டு ஆகணும், அது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் மிஸ் வேர்ல்டு ஆகணும். அதுக்கப்புறம் இந்த 5th 6th படிக்கும் போது ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணும்னு இருந்தது. அப்புறம் அப்படியே ஒரு இந்த 10th 11th 12th வரும்போதெல்லாம் அப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர் பிரசிடென்ட்டாக இருந்தபோது கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸில் ரொம்ப ஆர்வம். அதனால ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் ஆகணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. 12th முடிச்சு நான் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் எடுக்கலான் இருந்தேன். ஆனால் ஆஸ் யூஷுவல் எல்லா இந்தியன் ஆர் தமிழ் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லை நீ என்ஜினியரிங் தான் எடுக்கணும்னு கடைசி நேரத்தில் என்னை மூளை அலசல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ஜினியரிங் படித்தேன். அதுலேயும் ஐடிசிஎஸ்சி எடுந்தாங்க. இல்லை வேணாம் நான் ட்ரிபிள் எடுக்கிறேன்னு ட்ரிபிள் எடுத்தேன். ட்ரிபிள் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஐடியில் போய் வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. சரி நான் அப்போ என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணு அப்படின்னாங்க. சரி நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் என்ஜினியரிங்கும் படித்து முடித்தேன்.
மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச பிறகு ஐடிக்கு ஓவர் குவாலிஃபை ஆயிட்டேன். ஸோ வேற ஆப்ஷனே இல்லை. எங்க அப்பா ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியில, கால்நடை மருத்துவ யூனிவர்சிட்டியில அவர் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு சரி வை டோன்ட் யூ கோயிங் டு டீச்சிங் அப்படின்னாரு. சின்ன வயசுல நம்ம எங்க பாட்டியோட ஒரு பழைய புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு கையில ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு டீச்சர் கேம் ஆடி இருக்கிறேன். பட் ரியல் லைஃப்லயும் நான் ஒரு டீச்சரா வருவேன்றது நான் எதிர்பார்க்கல. அண்ட் தட் வாஸ் சம்திங், அது எனக்கு நேச்சுரலாவே வந்துச்சு. நான் அதுக்குன்னு பெருசா எந்த ஒரு மெனக்கெடலும் எடுக்கல. ஆனா என்ன மெனக்கெடுவேன்னா, இருக்கிறத அப்படியே நான் போய் ஒப்பிக்க மாட்டேன் பசங்களுக்கு. அந்த ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அதை நான் எனக்கு புரியுற மாதிரி ஒருத்தவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அதை நான் உள்வாங்கி அப்படிதான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இருந்த ஒரு 9 years ஆஃப் என்னோட ப்ரொஃபஸர் லைஃப்ல அப்படிதான் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அண்ட் டச்வுட் இன்ன வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தே ரீச் பேக் டு மீ டெல்லிங் தட் மேடம் உங்களை மாதிரி எனக்கு யாரும் கிளாஸ் எடுத்ததில்லை. கிளாஸை தாண்டி நம்ம எப்படி ஒருத்தவங்களோட எனக்கு இந்த ஸ்டாஃப் எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு தாட் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தேன். நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாஃப் கிடையாது. அதுக்குன்னு தேவையில்லாம இந்த லூஸ் டாக் பேசுற ஸ்டாஃபும் கிடையாது. நீ கரெக்டா இருந்தீங்கன்னா நான் கரெக்டா இருப்பேன். உனக்கு அட்டெண்டன்ஸ் இல்லையா, அட்டெண்டன்ஸ் இல்லதான். உனக்கு ஒரு மார்க்ஸோ இல்லை அட்டெண்டன்ஸோ வேணும்னா நீ அதுக்கு எனக்கு ஒரு மெனக்கெடல் கொடு. let it not come to you as a free of cost. ஸோ அப்படி இருக்கிறதுனால என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்னும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இன்னும் வரைக்கும் இருக்குது. அண்ட் இப்போ வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேடம் நீங்கள் காலேஜில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்களே, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு முதல்ல அதை கேட்கும்போது அப்பப்போ ஓகே நம்மளும் ஒரு 9 வருஷம் ஏதோ போனோம் வந்தோன்னு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இல்லை, வி ஹவ் மேட் சம் இம்பேக்ட் இன் சில்ட்ரன்ஸ் லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ப்ரொஃபஸர் ஜாப் முடிஞ்ச பிறகு நான் ஒரு மாடல் ஆகுவேன், இல்லை ஒரு எம்சி ஆகுவேன், இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், இல்லை இப்போ நான் இருக்கிற ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. பட் மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா ஆகணும்னு நினச்சது கொஞ்சம் பழிச்சிருச்சு. ஐ வாஸ் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் 2023. அது ஏதோ அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு கனவு, ஸ்டேஜில் நிற்கணும், க்ரௌன் தலையில் இருக்கணும். அது ஒரு மிஸ் வேர்ல்டு மேடையா இருந்தா என்ன, இல்ல சவுத் இந்தியா மேடையா இருந்தா என்ன, தட் ஹஸ் ஹேப்பன்ட். க்ரௌன் ஏறிடுச்சு. ஸோ தலகணம் ஏறல, க்ரௌன் மட்டும் தான் ஏறி இருக்குது. பல கனவுகள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. வர்றதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுல என்னால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ ஐ ஹவ் பீன் கிவிங் இட் சோ ஃபார். இப்படி உங்களை டியூன் பண்ணது என்னென்ன விஷயங்கள்? அவ்வளவு அடிபட்டிருக்கோம், வேற என்ன, நம்ம வாழ்க்கையில வாங்கின அடிகள் தான். சி ஒரு 5 years முன்னாடி வரைக்கும் இருந்த வைஷாலி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் எப்போ என்னோட கிரியேட்டிவ் சைடை நான் டிஸ்கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. முன்னாடி பார்க்கும்போது இது ஒரு பில்டிங் அப்படின்னு பார்த்துட்டு போகும்போது இந்த பில்டிங்கில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வருது. ஸோ இட்ஸ் லைக் என்னோட வாழ்க்கை அனுபவங்கள், அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் அந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் நானாக டிஸ்கவர் பண்ணல என்னோட கிரியேட்டிவ் சைடு. ஐ நெவர் ரியலி நோ ஐ வாஸ் அ கிரியேட்டிவ் பர்சன். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை நான் டிஸ்கவர் பண்ண பிறகு ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அ லாட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் மறுபடியும் டீச்சிங்க்கு போக சொன்னீங்கன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து என்னால் கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாது. இப்போ ஐ எம் லைக் ஐ வாண்ட் டு ரன் இன் த வைல்ட், அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறேன் நான். ஸோ சம்ஹவ் ரெண்டுமே கூடி வந்து ஐம் ட்ரைங் டு பிரிங் அபவுட் அ பேலன்ஸ். வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வாவ் ஷீ இஸ் பேலன்சிங் எவ்ரி திங்ன்ற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டராக பேலன்ஸ் பண்ணணுன்றது தான் இருக்குது. பிகாஸ் ஒரு ஃபுல் டைம் ஜாப், கான்டென்ட் கிரியேஷன், எம்சி லைஃப் அண்ட் மாடலிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் இதெல்லாம் தாண்டி சிங்கிள் பேரண்டாக வீட்டில் எல்லாத்தையும் சமாளிக்கிறது இஸ் ரொம்ப பெரிய வேலை அது. ஸோ இட்ஸ் எப்படியும் ஐம் மேனேஜிங் இட். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நான் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ வென் மை சோல் இஸ் ஹாப்பி அதுதான் வெளில எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குது. ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு முடங்கியே உட்காரலாம், அவ்வளோதானே சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இட் பிரிங்ஸ் அ டிஃப்ரெண்ட் என்தூசியாசம். உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் அல்லது லைஃபோடைய இந்த க்ரோத்தாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அது வந்துட்டு இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஃபார் அ விமன் எஸ்பெஷலி. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு? ஒரு ராக் பாட்டம் ஹிட் பண்ண பிறகு எதர் அங்கேயே நம்ம இருந்துடலாம், இல்லை இந்த கேட்டபுல்ட் பெருசாக இழுக்கும் பாருங்க, இழுத்து விட்டா எப்படி வெளில வரும். ஐ கன்சிடர் மை செல்ஃப் லைக் தட். வாழ்க்கை என்ன பயங்கர லோவஸ்ட் ஆஃப் த லோ தள்ளி விட்டுச்சு. ஓகே, ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை மென்டலியாக இருக்கட்டும், தேங்க்ஃபுல்லி நாட் ஃபிசிக்கலி. ஸோ ஃபினான்ஷியலி, இமோஷனலி அண்ட் மென்டலி ஐ டிட் ஹிட் ராக் பாட்டம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக், நான் அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருந்தேன், நாத்திகவாதியா. அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன டூ ஆர் டை பண்ண முடியாது, ஏன்னா நம்மளை நம்பி இன்னும் ஒரு 3.25 வயசுல அப்போ ஒரு குழந்தை இருக்குது, டை பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங்.
ஸோ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாம இல்ல எந்த ஒரு கெடுதலும் கெடுதல் நினைக்காம இன்னொருத்தவங்களை ஏமாத்தாம நம்ம எவ்வளோக்கு ரைட்டியஸா இருக்க முடியுமோ அப்படிதான் இன்ன வரைக்கும் நான் ரைட்டியஸா இருந்துட்டு இருக்கிறேன். மேபி தட் கிவ்ஸ் மீ த பவர். ஏன்னா மடியில் கனமில்லை, ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை, தட் இஸ் ஃபார் ஷுர். அது நான் எங்க இருந்தாலும் நான் அதை ஆணித்தனமா சொல்லுவேன். மேபி அந்த ரைட்டியஸா வாழறது கூட என்னமோ எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு பவரை தருதோ என்னமோ தெரியல. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஆம் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். நான் சின்னதுல இருந்தே இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு செவி சாய்க்கிற பொண்ணு கிடையாது. ஓகேங்களா? யாருன்னா எதனா ஒரு கிரிட்டிசிசமோ இல்லை யாரு கொடுக்குறாங்கன்றது இருக்குது. எங்க அம்மா அப்பா எதனா சொல்றாங்கன்னா, எங்க அம்மா சொன்னா கூட நான் எங்க அம்மாவை எதிர்த்து பேசி சண்டை போட்டதா அம்மா பொண்ணுக்குள்ள இருக்கிறது. அப்பா எதனா சொன்னார்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அழுவெல்லாம் செய்வேன். பட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். இது தவிர்த்து வேற யார் எந்த கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் சின்னதுல இருந்தே நான் அதுக்கு செவி சாய்க்கிற பொண்ணு கிடையாது. மேபி தட் வாஸ் ஒன் மேஜர் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் விச் கேவ் மீ தி ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். நான் ஒரு சிங்கிள் பேரண்டா ஆன பிறகு மேபி யாருன்னா பேசியிருக்கலாம், ஊர் வாயை மூட முடியாதுல்ல, ஊர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது எதுவுமே என் காதுல வந்து விழலை. அப்படியே யாருன்னா பேசுறது கேட்டாலும் உனக்கு என்ன தெரியும், ஹேவ் யூ பீன் இன் மை ஷூஸ், நீ நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன்னு தெரியுமா, உனக்கு தெரியாது, உனக்கு நான் காட்டுறத வச்சு நீ யூ ஆர் மேக்கிங் அ ஜட்ஜ்மெண்ட். ஓகே பண்ணிட்டு போ, அவ்வளவுதானே, உன்னால இவ்வளவுதான் பேச முடியும், உன்னால என்னோட இடத்துக்கு இருக்க முடியுமா, முடியாது. நான் அண்டர்கோ பண்ணதை நீ அண்டர்கோ பண்ணிருப்பியா, கண்டிப்பா கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் மேக்கிங் அ ஜட்மெண்டல் கால். அதாவது என்னோட கமெண்ட் செக்ஷன்லயா கூட இருக்கட்டும், யாருன்னா இழிவா பேசினாங்கன்னா நான் நினைப்பேன், அதாவது அவங்க லைஃப்ல எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது, இன்னொருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் வன்மத்தை கக்குற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குதே, ஆர் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு 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 பத்தட்டிக்கான ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, வன்மத்தை போய் இங்க யாருன்னு தெரியாத ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி கக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனவேதனை இருக்குது. அவங்களுக்கு எங்கேயோ வெண்ட் பண்றதுக்கு தெரியல. மேபி தே ஆர் சோ வரிட் அபவுட் தேர் ஓன் பெத்தட்டிக் லைஃப். அதை இங்க அப்படி பிரதிபலிக்கிறாங்க. எதுவும் உன்னால நல்லதா சொல்ல முடியா, எதுவும் சொல்லாது. ஆனா அப்படி கிடையாது. நம்ம மக்கள் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது பண்ணாலும் எதனா சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் எதனா சொல்லுவாங்க, நீ எதுவுமே பண்ணலனாலும் எதனா சொல்லுவாங்க. ஸோ சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உன் மனசுக்கு எது கரெக்ட்னு தெரியுதோ அதை மட்டும் பண்ணு. கிரிட்டிசிசம் வரதா செய்யும். யார்கிட்ட இருந்து அந்த கிரிட்டிசிசம் எடுத்துக்கிறோன்றது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ மேபி தட் இஸ் ஒன் மேஜர் பாயிண்ட் தட் ஐ வுட் லைக் டு இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படல. பெண்களும் மட்டும் இல்ல, ஆண்களும் தான். ஊர்வாயை மூட முடியாது, அது எதனா சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீ கரெக்டா இரு, உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். லைஃப்ல நம்மளுக்கு இந்த மூமெண்ட் லைஃப் ஃபுல்லா செரிஷ் பண்ணலாம். ஐ மீன் லைஃப் ஃபுல்லா அப்படி ஒரு மூமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு பெரிய ஹியூஜ் மொமெண்ட்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் எதனா ஒன்று நான் கத்துக்கிறேன். ஒன் மேஜர் இவெண்ட்னு சொன்னா ப்ராபப்ளி அந்த க்ரௌன் என் தலையில வச்ச டைம்ல இருக்கலாம். ஏன்னா அகைன் சொன்ன மாதிரி அது ரொம்ப சின்ன வயசுல ஒரு ஆசை. அதுக்கப்புறம் அது மறந்துருச்சு. ஏன்னா அப்போ நான் ஆசைப்பட்ட போதெல்லாம் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிகரா இருக்கணும்ன்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்தது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் இவ்வளோ வருஷத்துல பிளஸ் சைஸும் அலவ்டுன்ற மாதிரி ஸோ மேபி அந்த மொமெண்ட்டை சொல்லலாம். ஐ ட்ரை டு லிவ் இன் தட் மொமெண்ட். ஸோ எனக்கு ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு அது க்ரூஷியல் தான். டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணி போற டைப் நான் கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் இஸ் சம் லேர்னிங் கர்வ் ஃபார் மீ. அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்றது தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அதனால ஒரு மொமெண்ட்டை வச்சு ஐ வில் நாட் பி ஏபிள் டு டிஃபைன் இட். நோ, அது இட்ஸ் நாட் பாசிபிள். எம்சியா வரணுங்கிறதோ அல்லது நீங்க க்ரௌன் ஓன் பண்ணுறதோ அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. வா மைக்கு கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுல ஹவ் யூ ட்ரெயின்ட் யுவர் செல்ஃப் டு ரீச் தட் லெவல்? அகெயின் அதெல்லாம் சம்திங் விச் நேச்சுரலி கேம் டு மீ. நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஐ திங்க் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட இங்கிலீஷ் மேம் தான் நீ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வா அப்படின்னாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு எப்படி படிக்கணும்னு நானும் என்னோட கிளாஸ்மேட்டும் அவங்க அந்த ஒரு வாட்டி தான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் தொடங்கினது இட்ஸ் பீன் கண்டினியூவிங். அது எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஹவு டு ஸ்டார்ட் எம்சி, ஹவு டு ஸ்டார்ட் டூயிங் எம்சி அப்படின்ட்டுன்னு. ஒரு வாட்டி எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தமிழ் பேச்சு நான் கொடுக்கும்போது, அதே 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான், அது ஃபுல்லா தமிழ்ல இருந்தது. எதிர்த்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஒருத்த மட்டும் அவன் என் ஜூனியர் தான், அவன் எனக்கு பயங்கரமா ஒழுங்கு மூஞ்சி காமிச்சிட்டு இருந்தான். அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அதாவது வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு டாட் இருந்தா நம்மளோட கவனம் அந்த கருப்பு டாட்ல தான் போகும். ஸோ நான் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு அவனை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் ஒரு வாட்டியும் அந்த ஒழுங்கு மூஞ்சி காமிக்கும் போது ஐ வாஸ் ஸ்டம்பிளிங். என்னோட பேச்சுல ரொம்ப தடுமாற்றம் இருந்தது. அந்த பேச்சு போட்டியில நான் வின் பண்ணல. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட், நான் யாரை பாக்குறேன்றது முக்கியம் இல்ல, அங்க பாக்குறேனான்றது தான் முக்கியம். ஸோ when I take the mic, நான் யாரு கூடயும் ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டேன். பின்னாடி செவுரு இருக்கும் தெரியுமா,
செவரை பார்த்துடுறது. யாருன்னா ஸ்பெசிஃபிக்கா அதனா கேள்வி கேட்டாங்கன்னா மட்டும் அவங்க கூட நான் ஐ கான்டாக்ட் பண்றது. அண்ட் சம்டைம்ஸ் நிறைய லைட்ஸ் இருந்ததுன்னா நம்ம எங்க பாக்குறோன்றது அவங்களுக்கும் தெரியாது. ஓகே, இவங்க அவங்கள பாக்குறாங்க போல இருக்கு, இவங்கள பாக்குறாங்க போல இருக்குன்னு தான் நினைப்பாங்க. பட் நம்ம முன்னாடி தான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் ட்ரிக். அண்ட் இது சின்ன வயசுல எனக்கு இன்னொருத்தவங்க, இது யார் எப்போ சொன்னாங்கன்னு தெரியல, உன் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரையும் முட்டாளா நீ வந்து நல்லா பேசலாம் அப்படின்னாங்க. இது நான் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக், நோ, யாரும் முட்டாள் கிடையாது. நம்மளுக்கு தெரியாத பல விஷயம் நம்ம எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரியாதது சிலது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்கள முட்டாளான்னு நான் நினைச்சேன்னா நான் தான் அங்க முட்டாள். ஸோ அவங்கள முட்டாளா நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்னா, அவங்கள வந்து நீ என்ன பேச போறேன்னு தெரியாதவங்கன்னு நான் இப்போ ஒரு மேடை ஏறி பேசுறேன்னா நான் என்ன பேச போறேன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி நினைக்கும் போது நான் ஐ வில் நேச்சுரலாவே நான் வந்து நாலேஜை ஷேர் பண்ணுவேன். அவனை முட்டாளன்னு நினைச்சேன்னா நான் தலகணத்தோட பேசிக்கிட்டு இருப்பேன். பட் இதுவே அவனுக்கு ஓகே நான் என்ன பேச போறேன்றது தெரியாதுன்றது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்னோட எக்ஸ்பிளனேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். நான் பேசுறது வந்து இன்னும் வந்துட்டு ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்கும். அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஷிஃப்ட் வந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இந்த ப்ரொஃபஸர் ஜாப்ல இருந்த போது என்னோட டீச்சிங், ஸோ நான் என்ன நடத்த போறேன்றது பசங்களுக்கு தெரிய போறது இல்லை. அந்த டாபிக் அந்த கிளாஸுக்கு அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பான். ஸோ அப்படியும் எனக்கு அது வந்த ஒரு பழக்கம்னு சொல்லலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க மைக்க பிடிச்சா எங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும்ட்டுன்னு. எனக்கு அவங்க சொல்றத கூட என்னால ரிலேட் பண்ண முடியல. எனக்கு மைக்க பிடிச்சனா நான் சரளமா பேசிக்கிட்டு இருப்பேன். மேபி இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல அது நேச்சுரலா வருதோ என்னமோ. உமன் அப்படிங்கிறதுனாலே வந்துட்டு ஒரு எதிர்ப்புங்கிறது எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு வகையில். அது கல்வியா இருக்கலாம், அல்லது வந்துட்டு கணவன் வீட்லையா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய growth லெவல்ல இருக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இடையூறா இருக்கும். அது ஆடை விஷயத்துல கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறுறது எப்படி? நம்ம எது பண்ணாலும் நம்ம செயலுக்கு ஒரு ஒரு முரணான ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு கமெண்ட்லாம், நான் ஃபேஸ்புக் கமெண்ட், இன்ஸ்டாகிராம் கமெண்ட் மட்டும் சொல்லலை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து எதனா ஒன்று வரும். பட் அதுக்கெல்லாம் நம்ம பெருசாக செவி சாய்க்க கூடாது. யார்கிட்டேருந்து அந்த கமெண்ட் வருதுன்றதை உள் வாங்கிக்கிட்டு மேபி வி கேன் ஒர்க் ஆன் தட். ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு பிறப்பே வாஸ் சோ கோட்டட் தட் மென் ஹேட் டு கிரியேட் ரிலிஜியன் அண்ட் பேட்ரியாக்கி டு கண்ட்ரோல் தட் ஃபெமினைன் எனர்ஜி. அந்த சென்டென்ஸை படிக்கும் போது எனக்கு அவ்வளோ வியப்பா இருந்தது. ஏன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் விமனை? வை டு கண்ட்ரோல்? கண்ட்ரோல்னு சொல்றது நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போற வேலைக்கா இருக்கட்டும், இல்லை போற உடையலையா இருக்கட்டும், இல்லை நம்மளோட அப்போத்துலேருந்து வந்த கல்ச்சர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா விமனை எப்படின்னா அடிமைப்படுத்தணும், சப்ரஸ் பண்ணணும், அவங்களை எங்கன்னா அடியில கீழே தரமட்டமா போட்டு வைக்கணுன்ற மாதிரியே தான் இருக்குது. nowhere not any religion is allowing that feminine energy to come up. அவ்வளோ பயமா feminine எனர்ஜியை பார்த்து அந்த படிச்ச பிறகு ஐ வாஸ் லைக், யா, வை நாட்? ஏன் இவ்வளோ சப்ரேஷன் இருக்குது? அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற கெட்ட வார்த்தைங்க எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்குது. ஆண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அதனா கெட்ட வார்த்தை இருக்குதா? எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வை லைக் திஸ்? அப்படி ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொரு பக்கம் செவி சாய்க்க வேண்டாம். எஸ், இட் வில் பி டிஃபிகல்ட். நீங்கள் தனியாக போய் வீட்டில் நைட்டு உட்காந்து அழுதுக்கோங்க, தலகாணியில் படுத்துக்கிட்டு அழுதுக்கோங்க, தட் இஸ் ஃபைன். நம்ம வீக்காக இருக்கோன்றது வெளியில் யாருக்கும் காமிக்கக்கூடாது. எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வி வில் ஹாவ் அவர் ஓன் வீக் பாயிண்ட்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ். அதை வந்துட்டு வெளியே காமிச்சா வி ஆர் ஒன்லி ப்ராபகேட்டிங் மோர் வீக்னஸ். அதை தவிர்த்து ஜஸ்ட் கீப் ஷோயிங் யுவர் ஹாப்பி சைட். ஜஸ்ட் கீப் திங்ஸ் ஹாப்பி அரவுண்ட் யூ. அது ஃபேக் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு நான் என்ன காமிக்கிறேனோ அது மட்டும் தான் காமிக்கிறேன். அது ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருந்தோன்னா மேபி இவென்ச்சுவலி ஓகே, இவ வந்துட்டு இப்படி தான் போல இருக்குது அப்படின்ட்டு தே வில் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் அம்மா அப்பா என்ன எடுத்த உடனே நான் வந்துட்டு எம்சி பண்ண போகிறேன், இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன்றதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, ஐ வாஸ் ஆல்வேஸ் பீன் அ ரிபெலியஸ் சைல்டு. எனக்கு வேணுன்றதை நான் சண்டை போட்டோ அடம் பிடிச்சோ நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது இட்ஸ் லைக் அதுதான் என்னோட கேரக்டர். தட் இஸ் வாட் மேட் மீ ஹூ ஐ ஆம். உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரமே பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அகைன் நார்த் இந்தியாவில் யாரோ அந்த ஃபயர் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு வை நாட் வி ட்ரைன்ற மாதிரி ஐ ட்ரைட் தட் அண்ட் தட் இஸ் அ பர்சனல் ஃபேவரட். அது என்னோட பர்த்டேக்கு நானே எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. அண்ட் பிக் ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்கிறது எஸ் நடந்தால் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அதான் சொன்னல, ஐ டோன்ட் கீப் டார்கெட்ஸ் வச்சேன்னா அதை நோக்கி மட்டுமே ஓடுற மாதிரி இருக்கும். என்னோட டார்கெட் என்னன்னா ஹாப்பியாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் பார்ட்டுன்னு பார்த்தா கடன்லாம் இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் இட் வில் டேக் டைம், ஐ நோ. பட் குட் திங்ஸ் டேக் டைம். ஆஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் டார்கெட் வச்சு ஓடுறவ கிடையாது. ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ
அண்ட் அந்த ஃப்ளோல எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஐ ட்ரை டு லிவ் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும். தேங்க்யூ.